ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. 7 நாள்ல ஒரு ப்ராடக்டை தயாரிச்சு அதுல நம்ம லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியுங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த தயாரிக்கக்கூடிய அந்த பொருள் பாத்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. மதிப்பு கூட்டி நம்ம பல மடங்கு லாபம் பார்க்க போறோம் அப்படிங்கறதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ இந்த ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டா இருக்கு. டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுது, டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது, மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுது, அதே மாதிரி கொலஸ்ட்ரால கம்மி பண்ணுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல எனர்ஜி கொடுக்குது, பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை குறைக்குது. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. ஆக்சுவலா டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கு. அப்போ இதுல அந்த அளவுக்கு சஜஸ்ட் பண்ற அளவுக்கு என்னென்ன மாதிரியான நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, விட்டமின் ஏ, சி, இந்த மாதிரி அயன், சோடியம், குளோரோஃபில், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு 100 கிராம் நீங்க எடுத்தீங்கன்னா கூட 199 ரூபா, 185 ரூபா, இந்த மாதிரி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் வரைக்கும். 100 கிராம் 500 ரூபானா பாருங்க, 1 கிலோ அப்படிங்கிறது 5000 ரூபாய் வரைக்கும் என்ன செய்ய முடியும், இத விற்க முடியும். அப்படி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கோதுமை சீட்ஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம், வீட் கிராஸ் பவுடர் மேக் பண்ணலாம். இது எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், இதுல என்ன மாதிரியான முதலீடு இருக்கு, என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம வீட் கிராஸ் பவுடர் மேக் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கறது பார்க்கலாம். நீங்க ஒரு நல்ல கோதுமையா பார்த்து வாங்கிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த விதைகளை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அதை ஊற வைக்கணும். மறுநாள் அதை எடுத்து நம்ம அதை முளைக்கட்ட வைக்கணும். முளைக்கட்ட வைக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஈர துணியில வச்சு நல்லா டைட்டா முடிச்சு போட்டு வச்சிங்க அப்படின்னாலே அது முளைக்கட்டுறதுக்கு ரெடி ஆயிடும். முளைக்கட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை 3 விதமா என்ன செய்யலாம், விதைக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு கிரீன் பேக்ல, நம்ம கம்மியா பண்ணும்போது கிரீன் பேக்ல விதைக்கலாம். இல்லைன்னா பிளாஸ்டிக் ட்ரேஸ் வாங்கி நம்ம என்ன செய்யலாம், விதைக்கலாம். அது இல்ல அப்படின்னாக்கா நம்ம நார்மலா நிலத்துல எப்படி பயிர் பண்ணுவோமோ அந்த மாதிரி பாத்தி கட்டி கூட நம்ம என்ன செய்ய முடியும், இதை விதைக்க முடியும். இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப முளைக்கட்டிய விதைகளை ஒரு ட்ரேல வச்சு எப்படி வளர்க்கறது அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அதுல கீழே ஒரு 5-6 துளைகள் போட்டுக்கணும் காத்து போறதுக்கு. அது மேல பாத்தீங்கன்னா ஒண்ணு கோகோ பீட் வைக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா நார்மலா மண் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா சலிச்சுட்டு நைஸ் மணலா நீங்க போட்டு விதைக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா மண்புழு உரத்தை பயன்படுத்தியும் நீங்க என்ன செய்ய முடியும், விதைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கோகோ பீட்டை வச்சு கீழே நீங்க நல்லா பரவலா வச்சுட்டு அது மேல இந்த முளைக்கட்டிய கோதுமைகளை பரப்பி வச்சிடணும். வச்சுட்டு திரும்ப அந்த விதைகள் வெளியில தெரியாத அளவுக்கு மேல திரும்ப கோகோ பீட்டை வச்சு ஃபுல்லா மூடிடணும். ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ். இதுல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5 நாள்ல இது நல்லா உங்களுக்கு வளர்ந்து உங்களுக்கு ஒரு கோதுமை புல் தயாராயிடும். கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 16 இன்ச் அளவுக்கு இது உயரம் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய முடியும், கட் பண்ண முடியும். அப்ப பாத்தீங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு ஒரு நைட்டு, அதுக்கப்புறம் அது முளை கட்டுறதுக்கு ஒரு 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் ஆகும். அறுவடை பண்றதுக்கு ஒரு 5ல இருந்து 6 நாள் ஆகும். ஒரு 7வது நாள், அதாவது அப்ராக்சிமேட்டா சொன்னீங்கன்னா ஒரு 7வது நாள் இல்லைன்னா 8வது நாள் நீங்க என்ன பண்ணலாம், அந்த கிராஸை நீங்க வெட்ட முடியும். ஓகேங்களா? இந்த கிராஸை வெட்டி நீங்க என்ன செய்யலாம், பேக் பண்ணி அதை ஃபுல்லாவும் நீங்க சேல் பண்ண முடியும். வீட் கிராஸ் அப்படின்னும் நீங்க சேல் பண்ண முடியும். இல்லைன்னா அதை பவுடர் ஆக்கியும் சேல் பண்ண முடியும். பவுடர் ஆக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாதுங்க. இந்த புல்லை நீங்க வெட்டினதுக்கு அப்புறம் இதை காய வைக்கணும். டைரக்ட் சன்லைட்ல நீங்க காய வைக்க கூடாது. வெளிச்சம் இருக்கணும், ஆனா கொஞ்சம் நிழலான பகுதியா இருக்கணும். அந்த இடத்துலதான் நீங்க என்ன செய்ய முடியும், காய வைக்க முடியும். ஒரு 4ல இருந்து 5 நாள் வரைக்கும் உங்க ஊர்ல இருக்க டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் கிரைண்டர்ல வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், அரைக்கலாம். பிளெண்டர்ல வேணாலும் அரைக்கலாம். இல்ல இதுக்கான மிஷின்ஸ் வாங்கியும் நீங்க என்ன செய்ய முடியும், அரைக்க முடியும். இந்த மெத்தட்ல அரைச்சி அதை நல்லா சலிச்சு பவுடர் ஃபார்ம்ல ஒரு அழகான பவுச்லயோ இல்ல அழகான பாட்டிலையோ ஏர்டைட்டா நீங்க என்ன பண்ணணும், பேக் பண்ணணும். அந்த மாதிரி பேக் பண்ணி நீங்க சேலுக்கு கொண்டு வரலாம்.
நம்ம கோதுமை வாங்கும் போது மொத்த விலையில வாங்கணும். ஓகேங்களா? அப்பதான் நமக்கு ரேட் வந்து நல்லா கம்மியா கிடைக்கும். 1 கிலோ கோதுமை 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல கோதுமையை நீங்க என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அப்படி நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒரு 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் வாங்க முடியும். அப்போ ஒரு 100 கிலோ கோதுமையோட விலை 5000 ரூபாயா இருக்கும். 1 கிலோ கோதுமை விதையில இருந்து நீங்க 5 கிலோ வரைக்கும் வீட் கிராஸ் அதாவது கோதுமை புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1 கிலோ நீங்க கோதுமையை விதைக்கிறீங்க, அதை சரியான கோதுமையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து 5 கிலோ அளவுக்கு அந்த புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 100 கிலோ நீங்க விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 500 கிலோ வரைக்கும் வீட் கிராஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான். கோதுமைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு என்ன செய்யலாம், மாறலாம். 1 கிலோ சீட்ல 5 கிலோ கிராஸ் கிடைக்கும். 100 கிலோ சீட்ல 500 கிலோ வரைக்கும் உங்களுக்கு கிராஸ் கிடைக்கும். 2.5 கிலோ நீங்க கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு 1 கேஜி பவுடர் நீங்க என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். அதாவது இந்த புல்ல வந்து நீங்க அரைச்சி 1 கிலோ பவுடர் நீங்க தயாரிக்க முடியும். அதாவது 2.5 பங்கு நீங்க புல்ல எடுத்தீங்கன்னா 1 பங்கு தான் உங்களுக்கு பவுடர் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது காஞ்சதுக்கு அப்புறம் அதோட வெயிட் வந்து உங்களுக்கு குறையும். ஓகே, அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 500 கிலோ நீங்க அந்த புல் வந்து நீங்க அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில கிடைக்கக்கூடிய அந்த பவுடர் பாத்தீங்கன்னா 200 கிலோ உங்களுக்கு பவுடர் கிடைக்கும். இப்போ பேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதாரணமா 100 கிராம் 200 கிராம் 500 கிராம் 1 கிலோ இப்படி நம்ம பேக் பண்ணலாம். ஆனா இதோட ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நார்மலா இதை வாங்குறவங்க 100 கிராமா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பர்ச்சேஸ் பண்றவங்களோட அளவு வந்து அதிகமாகும். ஹோல்சேலா நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது இதுல வந்து நீங்க 1 கிலோ அரை கிலோ நீங்க பேக்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் 100 கிராம வச்சு மட்டுமே சொல்றேன். ஒரு பேக்கெட் வந்து நீங்க 100 கிராம் அப்படின்னு பேக் பண்றீங்க. இப்ப அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 100 கிராம் பேக்கா இருக்கு. இந்த 100 கிராம் பேக்கெட்டா நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது 200 கிலோவை நீங்க ஒரு 2000 பேக்கெட்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஒரு பேக்கெட் அப்படிங்கிறது 199 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் விக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆர்கானிக்கா தயாரிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பேக் பண்றோமோ, எந்த அளவுக்கு அந்த மேல லேபிள் வந்து உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கோ, எந்த அளவுக்கு நம்ம லைசன்ஸோட பண்றோமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். சாதாரணமா மினிமம் 199, மேக்சிமம் பாத்தீங்கன்னா 500 வரைக்கும் ஒரு 100 கிராம் பாக்கெட் போகுது. இப்போ ஒரு 2000 பேக்கெட்ஸ் நீங்க தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது 3,98,000 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ண முடியும், விற்பனை பண்ண முடியும். அப்போ இதுல வேற என்ன செலவுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைகளுக்கான செலவு இருக்கு. விதைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப கம்மி தான். ஒரு 5000 ரூபாய்க்கு தான் நீங்க இப்ப தயாரிச்சதுக்கு வந்து நீங்க 5000 ரூபாய்க்கு தான் நீங்க விதைகள் வாங்க போறீங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க வந்து ஒரு 60 ரூபாய் கிலோன்னு வாங்குறீங்கன்னாக்கா 6000 போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, நீங்க அரைக்கிறதுக்கான அந்த மிக்சியோ இல்ல பிளண்டரோ என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கான ஈபி உங்களுக்கு தனியா வந்துடும். லேபர் சார்ஜஸ், நீங்களே பண்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது லேபர் தேவையில்லை. ஆனா நீங்க பல்கா நீங்க தயாரிக்கிறீங்க அப்படிங்கும்போது லேபர் சார்ஜஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேர்க்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு. பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், அதாவது பவுச் வாங்குறீங்க இல்ல ஒரு பாட்டில் ரெடி பண்றீங்க அப்படிங்கும்போது ஒரு பேக்கெட்டுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 ரூபாய் மினிமம் நீங்க வந்து வச்சுக்கலாம். அந்த பேக்கெட் சார்ஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அமேசானுக்கான கமிஷன் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து ஒரு பல்கா ஒரு அமௌண்ட்டை நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு 98,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணிடலாம், லெஸ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. நீங்க இதை தனித்தனியா நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டாலும் ரைட்டு. ஒட்டு மொத்தமா ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க லெஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா மிச்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல ப்ராஃபிட் நிற்கும். இதை வந்து நீங்க தயாரிச்சிட்டீங்க, ஆனா இதை ஒரு 3 மாசம் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா கூட ஒரு மாசத்துக்கு நீங்க 3ஆ பிரிச்சீங்கன்னா கூட ஒரு மாசத்துக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் இதுல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பிசினஸ் தான் இது. ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய தொழிலா இருக்கு. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சீட்ஸ், அதாவது கோதுமை நீங்க வாங்கும் போது குவாலிட்டியா வாங்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாயிடாம ஸ்ப்ரே பண்ணி கரெக்டான பதத்துல நீங்க அந்த புல்ல வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம சைடு பாத்தீங்க அப்படின்னாக்கா வெயில் நாள்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அப்ப விளைச்சல் வந்து உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழை நாள்லயும் பனி நாள்லயும் இந்த புல்லோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மிஷின்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ இன்னும் எளிமையா பண்ண முடியும். என்னென்ன மிஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க் நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். இந்த மார்க்கெட்டிங் உங்களுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கணும். கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி
உங்களோட நேபர்ஸுக்கு, நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸுக்கு, இல்ல காமர்ஸ் வெப்சைட்லயே நீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி நீங்க பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்க இதுக்குள்ள பல்கா இறங்குறது பெட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க பவுச்சஸோ இல்ல பாட்டில்ஸோ நீங்க பண்ணும்போது நல்ல ஏர் டைட்டா இருக்கணும். அப்படி ஏர் டைட்டா நீங்க பண்ணும்போதுதான் இது 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிரேஷன் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும் 1 வருஷம் வரைக்கும். நீங்க சப்போஸ் காத்து புகுற மாதிரி வச்சீங்க அப்படின்னாக்கா இது ஒரு 6 மாசம் கூட இருக்காது உங்களுக்கு. எந்த அளவுக்கு நீங்க ஏர் டைட்டா அதை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதோட வேலிடிட்டி, அதாவது டைம் வேலிடிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, FSSAI கட்டாயமா நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ இல்ல எந்த ஒரு காமர்ஸ் தளத்திலயோ நீங்க பண்றீங்கன்னா GST அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமா இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு நேம் நீங்க அதுக்கு கட்டாயமா ஒரு நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த லேபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த லேபிள நீங்க என்னென்ன பிரிண்ட் பண்ணணும், உங்க நேமோட பிரிண்ட் பண்ணிக்கணும். அந்த கம்பெனி நேம், நீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன நேம் வைக்கிறீங்களோ அதை பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட்ல ஒரு ஸ்லைடு வச்சிருப்பேன் உங்களுக்கு, கார்போஹைட்ரேட் எவ்வளவு, ஃபேட் எவ்வளவு, எத்தனை கிராமுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன். அதை வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்லார்ஜ் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி அதுல என்ன பண்ணிருக்கணும், நீங்க அந்த லேபிள்ல டைப் பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, யூசேஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க அதுல நோட் பண்ணாலும் அது வாங்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவ் கலர்ஸ்ல நீங்க கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதுல எக்ஸ்பைரி டேட் கட்டாயமா கொடுக்கணும். நம்ம FSSAI ரூல்ஸ் படி வீட் கிராஸ் பவுடருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டைம் 1 இயர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால அந்த 1 இயர்க்குள்ள உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் FSSAI விட அந்த லைசன்ஸ் நம்பர் நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு முழுமையான வீடியோ தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல மிஷின்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா பிளண்டர் வாங்கிக்கலாம். ஒரு 50,000 இருந்து ரொம்ப ஹையாவும் இருக்கு. ஆனா ஒரு 50,000 இருந்து 80,000க்குள்ள ஒரு நல்ல ஒரு பிளண்டர் வாங்க முடியும். டீஹைட்ரேட்டர் ஒரு 90,000 ரூபாய்க்கு நீங்க வாங்க முடியும். பல்வரைசர் அது பாத்தீங்கன்னா ஒரு 45,000க்கு நீங்க வாங்கலாம். பேக்கிங் கவர்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 32,000 இருந்து ஒரு 50,000 வரைக்கும் வாங்கி வச்சுக்கலாம். மிஸ்செலேனியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராவா தேவையில்லாத செலவு திடீர்னு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த நேரத்துல அதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பணம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். டோட்டலா ஒரு 2,97,000 ரூபாய் நீங்க மிஷின் வச்சு பண்றீங்க அப்படிங்கும்போது தேவைப்படும். இதை நீங்க ஒரு முதலீடா தான் பார்க்கணும். இதை லாபத்துல கழிச்சு பார்க்க கூடாது. ஸ்டார்ட் பண்ணும்போது மிஷின்ஸ் இல்லாம நார்மலா செஞ்சு பார்த்து மார்க்கெட்டிங் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா நீங்க நிறைய ஆட்ஸ் கொடுத்து உங்க நேபர்ஸ்ட கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மிஷின்ஸ்குள்ள வர்றது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு முழுமையான வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தாலோ சஜஷன்ஸ் இருந்தாலோ இல்ல ஏற்கனவே நீங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.